என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால வந்து ரீசென்ட்டா அவங்களுடைய வெப்3யோட டெவலப்மெண்ட் வந்து ஹியூமரஸா இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு விஷயம் அந்த கண்ட்ரில எடுத்து பண்றாங்க அப்டின்னா, அதோட பேக் எண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபைஸ்டான டீம் செட் பண்ணி, என்னென்ன இருக்குன்னு நூக் அண்ட் கார்னர் ஃபுல் ரிசர்ச் பண்ணி பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஒரு 3 இயர் புரோகிராம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? அந்த கண்ட்ரியோட சிபிடிசிய வந்து ப்ரமோட் பண்றதுக்காக. இவங்க வந்து இத லாங் டெர்ம் விஷனா வச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, இப்போ அவங்க வந்து அவங்களால ஒரு 6 மந்த்ஸ் புரோகிராம் இல்ல 8 மந்த்ஸ் புரோகிராம் போட்டு அத ரீச் பண்ண வைக்க முடியும். பட் அவங்க எய்ம் அது கிடையாது. இவங்க ரீட்டெயில விட ஹோல்சேலா சிபிடிசிய கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுதான் வந்து நம்முடைய மெயின் மோட்டோவா இருக்கு அப்டின்றத அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா கவர்னர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாங் டெர்ம் டெவலப்மென்ட்க்கு தேவையான ஃபுல் ஸ்ட்ரக்சருமே அவங்க வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. ரீசென்ட்டா ஒரு கான்ஃபரன்ஸ்ல அத வந்து அவங்க பிரசன்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த புரோகிராம் ஃபுல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் 2 பேருமே சேர்ந்து இந்த சிபிடிசிய எப்படி வந்து ஹோல்சேல் மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற விஷயத்த குடுக்க போறாங்க. ஸோ எல்லாருமே இந்த விஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு லாங் டெர்மா எப்படி வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியர் கட்டா கொண்டு வந்து வைக்கிறது தான் அவங்களுடைய மெயின் மிஷனா இருக்கு. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய ப்ராஜெக்ட் ஒரு ப்ராடான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர வந்து ரெடி பண்ணி அவங்க அந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட குடுத்தாச்சு. ஸோ அவங்க வந்து ஃபுல்லா அத வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, பேமெண்ட். ஸோ அடிக்கடி நம்ம வந்து பார்க்குற விஷயம் வந்து பேமெண்ட் ரெவல்யூஷன் தான். ஏன்னா, பேமெண்ட்ல ரெவல்யூஷன் நடந்தா மட்டும் தான், ஒரு புது மாற்றம் வந்து ஈஸியா போய் காமன் பீப்பிள் கிட்ட சேர்க்க முடியும். ஸோ இப்ப என்ன அப்டின்னா, கிரிப்டோ அடாப்ஷன்ல பேமெண்ட் கெயின்ல ரொம்ப ரொம்ப பெரிய நெட்வொர்க்கான PayPal அதுக்கப்புறம் Venmo. இவங்க 2 பேருமே வந்து ஒரு பெரிய இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டின்னா, இஎன்எஸ் கூட சேர்ந்து இன்டகிரேஷன் பண்ணியிருக்காங்க. மெயினா இது எதுக்காக பண்றாங்க அப்டின்னா, கிரிப்டோ பேமெண்ட்ட டே டு டே லைஃப்ல கொண்டு வரணும். சீம்லெஸ்ஸா இருக்கணும் அப்டின்றது தான் இவங்களுடைய மெயின் மோட்டோ. இது ஏன் பண்ணணும் அப்டின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பேமெண்ட் கேட்வே மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் எங்க வந்திருக்குன்னு பாருங்க. கிரிப்டோ கிட்ட வந்திருக்கு. ஸோ அப்போ அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க இதுக்காக ஏன் வரணும்னு அவங்க ஒரு பேக்ரவுண்ட் பார்த்திருப்பாங்கல்ல. அது எல்லாமே அவங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஓகே நம்ம இதுக்குள்ள வரலாம்டா அப்படின்னு வந்து அவங்க ப்ரிசஸா உள்ள வந்துட்டாங்க. ஸோ மெயினா இவங்க மோட்டிவ் வந்து இந்த அடாப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரேட்ல நம்ம இருக்கணும். நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்றது தான் மெயின் மோட்டோ இங்க. ஸோ இவங்க வந்து உடைய மெயின் அதுதான் என்ன வச்சிருக்காங்க அப்டின்னா, இவங்க தான் வந்து இத ஒழுங்கா பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பில்லியன் கிரிப்டோ ஹோல்டர்ஸ் வந்து ஒரு இந்த அடாப்ஷன குடுத்ததுக்கான ரீசனா இவங்க வந்து எல்லார்கிட்டயும் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மெயின் விஷயமா வந்து இவங்க அப்கிரேஷன்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்டின்னா, இத்தீரியம் நேம் சர்வீஸ். ஸோ இது கூட இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி, அத வந்து ரிலையபிளா கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்டின்றது தான் இங்க விஷயமே. ஸோ ரொம்ப அந்த நெட்வொர்க்கிங் இஷ்யூலாம் எதுவுமே இல்லாம, அவங்களுடைய நெட்வொர்க்ல ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்க்கிற விஷயமா தான் இத பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட். ஸோ ஏஐ. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஏஐ வச்சு வர விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க போனாலும் ஏஐ குட்டி குட்டி விஷயமாகட்டும், பெரிய கன்சர்ன் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஏஐல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்டின்னா, ஒரு டெக்னாலஜி புதுசா வருது அப்டின்னா, அத ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் நம்மளோட பேர் உள்ள இருக்கணும் அப்டின்றது தான் விஷயமே. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட 2 ஏஐ சென்டர அபுதாபில ஓப்பன் பண்ண போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல கிரிப்டோக்காகவும் சரி, டெக்னாலஜிக்காகவும் சரி, அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் லெவல் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, டவுன் டு எர்த் நல்லா ரிசர்ச் பண்ணி, கரெக்ட்டா எப்படி செட் பண்ணணும்னு கோல் செட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வர்றதுன்னு நம்மளுக்கு வந்து புதுசா ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்க நெறைய லைன் அப்ல வச்சிருக்காங்க. ஒண்ணொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய மெயின் கான்செப்ட்டே என்ன அப்படின்னா 2 விஷயமா பண்றாங்க. ஸோ ஒரு சென்டர் வந்து மெயினா எத கான்சன்ட்ரேட் பண்ண போது அப்டின்னா, அவங்களுடைய கம்பெனி செக்டார் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து என்ன பண்ணலாம்? அடுத்த கட்டமா வந்து அத எப்படி வந்து கொண்டு போய் ஒரு ஒரு ஃபர்ம் கிட்டயுமே ஏஐ வச்சு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் குடுக்க முடியும் அப்படின்னு ரிசர்ச் பண்றதுக்கான ஒரு சென்டர். 2வது சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டி கோல்ஸ வந்து எப்படி வந்து ஏஐ மூலம் மீட் பண்ண முடியும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சொசைட்டி கோல்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்ட்ரில பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஒரு ஒரு லா ஆகட்டும், இல்ல ஒரு பேமெண்ட் ஒரு
ஆன் டு ஒர்க் எல்லாமே வந்து கரெக்டா ஒரு இடத்துல ஏஐ வச்சு சிங்க் பண்ணி எஃபிஷியன்ட்டா மாத்த முடியும். இது 2 விஷயம் தான் பாக்குறாங்க. ஸோ ரீசெண்டா நடந்த ஒரு மீட்டிங்ல இதுக்கான சைன் நடந்துச்சு. ஸோ சீக்கிரமா வந்து அவங்க ஏஐ சென்டர அபுதாபில ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ சூப்பரா வந்து அடுத்த கட்டத்த நோக்கி UAE ரொம்ப அழகா போயிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டிபிஎஸ். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய பேங்க். ஸோ இவங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னா கிரிப்டோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சர்ட் நோட்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்காக ஒரு பேங்க் வந்து கிரிப்டோக்காக இவ்ளோ பண்ணணும்? அவசியம் இல்லல்ல. அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன எஃபிஷியன்ட்டான என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாமே அவங்க பேங்க்ல இருக்கு. பட் அதையும் தாண்டி ஒரு விஷயத்துக்கு வராங்க அப்படின்னா, அதோட நீட் இருக்குல்ல, அங்க வந்து மெயினா பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ சிங்கப்பூருடைய ஃபேமஸான டிபிஎஸ் பேங்க் வந்து ஓடிசி அப்படின்னு கிரிப்டோ ஆப்ஷன்ஸ குடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, அவங்களுடைய டெலிகேட்டான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச்ல இந்த ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெல்தி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சாரி, வெல்தி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க சந்தோஷப்படுத்துற விதமா இந்த ஆப்ஷன்ஸ குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் மூலியமா அவங்களுடைய மார்க்கெட் பிரைஸ நிர்ணயம் பண்ணி ஒரு பை அண்ட் செல் கான்செப்ட்ல இத குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா, இப்போ ஒருத்தங்கள மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாம, எல்லா இடத்துலயும் கவர் பண்றதுக்கான விஷயமா தான் இத பாக்குறாங்க. ஸோ இவங்கள இப்ப வெல்தி கஸ்டமர்ஸ பாத்துட்டாங்கல்ல, அடுத்ததா இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் வராங்க. ஸோ அவங்க சைடு வந்து என்ன குடுக்கலாம்? ஸோ பிளாக் செயின் பேஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் குடுக்குறாங்க. ஸோ அது மூலியமா அவங்களால என்ன பண்ண முடியும்? அப்படின்றத பாக்குறாங்க. ஸோ ரீசென்ட் டேஸா இவங்களுடைய வெப் டெவலப்மெண்ட் வந்து அமேசிங்கா இருக்கு. ஸோ ஆகஸ்ட்ல கூட இவங்க இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ட வந்து பிளாக் செயின்ல வந்து அவங்க டிரான்ஸ்மிட் மூலியமா இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோடைய எல்லா அஃபிஷியல் கிட்டயும் பெர்மிஷன் வாங்கி, அந்த செக்டார்லயுமே இவங்க அதுக்கான விஷயங்கள் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக் ஆஃப் த வீக். ஸோ நம்ம நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க பெல்டெக்ஸ் கம்யூனிட்டில ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஃபியூச்சர் நெக்ஸ்ட்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கோம். பினான்ஸ் உடைய ஃபியூச்சர் நெக்ஸ்ட் டோக்கன் லிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அதோட சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கோம்ல. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, செப்டம்பர் 15த் வந்து பினான்ஸ் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டின்னா, தேங்க் யூ அமேசிங் பில்டெக்ஸ் கம்யூனிட்டி. அதாவது எங்களுக்காக 1 மில்லியன் பிக்ஸ நீங்க குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. இந்த இவ்ளோ பிக்ஸ வந்து குடுத்துருக்கோம். அதுக்கு பினான்ஸ் பிக் போட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாமே. ஸோ எல்லாமே ரொம்ப கரெக்ட்டா போயிட்டுருக்கு. இன்னமும் நம்ம ரேங்க் 1ல இருக்கோம். 13,82,000 பிக்ஸ் வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இது இன்னும் அதிகமாகும். அதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ நம்மளும் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பெல்டெக்ஸ் வந்து அதோடைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிக்ஸ் வர்றதுக்கு. ஸோ தேங்க் யூ சாம்பியன்ஸ். இதுதான் இந்த வாரத்துக்கான அப்டேட். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க் யூ ஆல்.